உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் tnecod.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். இயக்கத்தை தொடங்கிய ஐயா சீப்பா ஆதித்தனாருடைய கல்லூரியில் இவன் நடத்துறேன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம், எவ்வளவு ஒரு திமிரு. விஷால் ரெட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை கூப்பிட்டுக்கிட்டு அதையே தேதியில தான் நடத்து வரான். போயிட்டு மே 18 தான் நடத்துவீங்களா? ஏன் உங்களுக்கு பெட் மாஸ்டர் தான் வேணுமா? அவன் என்ன மயிறு போய் அவனுக்கு போய் வியாபார நோக்கம்னு அடுத்த மாசம் நடத்துறா பேப்பேல. என்ன அது என்ன கலை விழாது? கோடையில் ஜாலி. ஓஹோ, கோடையில் பாடியா? கோடையில் ஜாலி பார்த்துக்க, வந்துருச்சு தெரியாம அந்த மாதிரி ஆயிரும். நாங்கெல்லாம் கட்டி பிடிச்சி அழுவோம், ஆட்ட முடியா பிச்சு எடுத்துறோம். உன்ன ஜிகே ரெட்டியோட பையன் விஷால் ரெட்டி அவர்களே, உனக்கு நெஞ்சில ஒரு துணி இருந்தா திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சி நடத்தி பார்ப்போம். ஒரே ஒரு அறிக்கை விட்டா போதும், சின்ன புண்ணமாயிடுவேன். எப்படி சின்ன புண்ணமாயிடுவார். சீமான் தம்பி ஒண்ணு கிடையாது. சீமான் தம்பிக்கு நாங்க என்ன சொன்னா போதும் செஞ்சு விட்டுருவோம். சொன்னா போதும் செஞ்சு விட்டுருவோம். குஷ்பா அம்மாவை போயிட்டு இந்த அம்மா வந்து மேடம் அம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இந்த அம்மா சொல்லிடுச்சு, நான் ஏற்கனவே வாயை விட்டேன், அங்க வந்த வாயை உடச்சு விடுவாங்க. இல்ல தமன்னாவெல்லாம் போக சொல்லல, கடைசி வரைக்கும் இருந்தாங்க, ரொம்ப வீட்டுக்காரெல்லாம் தாக்கப்படல, பாதுகாத்துட்டோம் ஏதோ சொன்னாங்க. கஸ்தூரி வந்து அப்ப அந்த போஸ்டரை பார்த்துருக்க மாட்டாங்களா? அனுப்பும் போதே அந்த இன்விடேஷனோட தான் அனுப்பிச்சிருப்பாங்க. எங்க அங்க ஒருத்தர் இருக்காங்க, அவன் யார், விஜய் கிட்ட வந்து வேலை பார்க்கறான். அந்த நல்ல பேருங்க பிடி செல்வகுமார் அவன் பேரு. அவன் தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நடிகையா பார்த்து பணம் தர்றேன். யாரா நீங்களாம் வரீங்க? ஏதோ வர்றீங்க, வாழ்றீங்க, வசதியா ஆண்டுட்டு போறீங்க. அது தென்னிந்திய திரைப்பட சங்கமா பேர் மேல மாற்றி விடணும். இதெல்லாம் தட்டி விடணும். பெஸ்ட் தமிழ்நாடு திரைப்பட சங்கம் வைக்க வேண்டியதானே? ஏன் தமிழன் காசு நிக்குது, தமிழன் சோறு நிக்குது, தமிழன் தண்ணி நிக்குது, தமிழ் இனிக்கலையே அவனுக்கு? இதெல்லாம் மாத்திக்கணும். ஒரு திரையரங்களை கூட அவன் படம் கூடாது. திராவிட மாடல் ஆட்சி இருக்குது, ஐயா முதல்வர் விக்க வச்சுட்டு ஜம்முன்னு குந்திருக்காரு, நம்மளை அப்படியே காப்பாத்து. 8 மாசம்யா, அதுக்கப்புறம் நாங்க இருப்போம், நீங்க இருக்க மாட்டீங்க. சத்தியமா சொல்றேன். இதற்கும் திராவிட கும்பலுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறவங்க தானே. எங்க குடும்பம் என்னதுங்க? நான் குடும்ப தலைவன் இப்ப இருக்கேனா? யார் இருக்கா? ஐயா முக ஸ்டாலின் இருக்காரு. இப்ப ஏன் மாதிரி ஏன் வந்த போன ஆள்றான்? ஆந்திரா விட்டுருவியா? 5 வருஷம் விட்டுருவியா? விட மாட்டல. அப்ப போக வேண்டியதானே? அப்ப 70 வருஷம் அப்படி தொங்குறீங்க. சத்தியமான ஆண்டு இருந்தா தொற்றுப்பியா? தொற்றுப்பியா பாருங்க. துரோகி கருணாநிதி இருந்தார், போட்டாரு பாருங்க. உண்ணாவிரதம், இங்க ஒரு அம்மையார், இங்க ஒரு அம்மையார், நாடகம் பெருசா எழுதுவார். அப்படியே 13 நிமிஷம் ஒரு உண்ணாவிரதம் இருப்பார். அமெரிக்கா வைங்க, ரஷ்யா வைங்க, ஜப்பான் கிப்பான் எங்க கூட வைங்க. மூலகத்துல சுருக்காட்டு இருக்கு பாருங்க, அங்க கூட வைங்க. அங்க நிறைய செத்து போன பேய்கள் நிறைய கிடக்கு. அதெல்லாம் டிக்கெட் வேணும் வந்து பார்க்கும். ஏன்னா உங்க முகரட்டை நாங்க பார்க்க முடியாது. எல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் காரி முடிஞ்ச முகரட்டலாம். இந்த விஷயத்துல என்ன பல்கலைக்கழக மாணவி காணும், ரகுசங்கர் மேட்ரு காணும், ஆம்ஸ்டாங் கொலை மேட்ரு காணும். யாரு பொண்ணா? என்ன ஆச்சு? அவர் அங்கே வச்சிருந்தார், இவரை வச்சிருந்தார். இந்த ஹோட்டல் நடந்தது என்ன? அவ்வளவுதான். நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து தம்பி முருகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். நான் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நல்லது. மீண்டும் உங்க அழைப்புக்கு நன்றி. போன வருடம் இலங்கையில தமன்னா இவங்கெல்லாம் போயிட்டு அங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்க நம்ம நார்கோயிலில் நடக்கவிருக்கு. விஷாலோட தலைமையில மே 18 அன்னைக்கு கலை நிகழ்ச்சி விழா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த நிகழ்ச்சியை வந்து போன ஆண்டு ஒருங்கிணைச்சவங்க வந்து நம்ம அக்கா கலா மாஸ்டர் யாருன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, அப்பதான் தெரியும். ஏன்னா இது எங்கே தொடங்குதுன்னு பார்ப்போம். விதை யார் போகிறாங்க உங்களுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு இவங்க யார், இந்த கலா மாஸ்டர் யார் அப்படிங்கிறது. இப்போ உச்சக்கட்ட போர் வந்து 2009 நடக்கும்போது இங்கே தமிழ்நாடு பூரா டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு தம்பி. அந்த நிகழ்ச்சி வந்து மாநாட மயிலாட. அப்போ அங்கே என் இனம் கொத்தா செத்து விழுறத மடைமாற்றம் பண்ண கலைஞர் டிவியில் சிறப்பாக ஓடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் மாநாட மயிலாட. அந்த நிகழ்ச்சியுடைய ப்ரொடியூசரு, அது வடிவமைப்பாளர், ஏட்டு சுட்டு அவங்க தான் வந்து இந்த அம்மா கலா மாஸ்டர். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா அப்போ திமுக கொடுத்துச்சு. ஈழத்துடைய அந்த மே 18 நிகழ்ச்சி வந்து இப்போ தமிழ் தேசியம் எல்லா இடங்கள்லையும் வந்து நாம் தமிழ் கட்சி மட்டுமல்லாமல் எல்லா கட்சி தமிழ் தேசிய உணர்வுகளும் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் உட்பட சொல்கிறேன் நான், ஏன்னா எடுக்கிறாங்க. அப்போ இதை மடைமாட்டுவதற்கு போன வருஷம் அவங்க திட்டமிட்டாங்க. அது இலங்கையில் நடந்துச்சு. அங்கே போய் அங்கே இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த நிகழ்வு நிறுத்தப்பட்டது. ஊடகத்தில் இவங்க வேறு மாதிரி பேசிட்டாங்க.
இல்லை தமன்னாவெல்லாம் போக சொல்லலை, கடைசி வரைக்கும் இருந்தாங்க, என்ன ரொம்ப வீட்டுக்காரெல்லாம் தாக்கப்படலை, பாதுகாத்துட்டோம், ஏதோ சொன்னாங்க. ஆனால் அவங்க ஈழத்தில் நடந்த அந்த போன ஆண்டு நிகழ்ச்சிக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து தமிழர்கள் வந்து கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் வாரி சுட்டிக்கிட்டு விளையாண்டாங்க. அவங்க தான் அந்த கலா மாஸ்டர். இது போன வருஷத்து கதை. இப்போ இந்த ஆண்டு நடக்க வேண்டிய அந்த மே 18ஓட நிகழ்ச்சியை வந்து எப்படியாவது மடைமாற்ற ஒரு வேலையை செய்கிறான். நம்ம அதால் தான் சொல்கிறோம், தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டை தமிழ் ஆள வேண்டும், நம்ம நாம் தமிழ் சொல்கிறது காரணம் இதாங்க. இப்போ எங்கள் தமிழை இந்த மண்ணை ஆண்டுக்கிட்டு இருந்தாக்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்க சொல்லுவானா? நடக்குமா? இப்போ நடக்க விட்டுருவோமா? அது வேற கதை. அவன் நடத்தட்டும், பார்த்துக்குவோம், அது வேற கதை. ஒரு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன இப்படி ஒரு மே 18 வந்து அது குமரி மாவட்டத்தில் பாருங்கள், குறிப்பாக குமரி மாவட்டத்தில், அதுலேயும் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கிய ஐயா சீப்பா ஆயத்தனாருடைய கல்லூரியில் என்ன இவன் நடத்துறேன்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தம், எவ்வளோ ஒரு திமிரு சொல்லுங்க பாப்போம். அது ஒரு வியாபார நோக்கத்தோட நடத்தப்படுறது. வியாபாரம் மயிர் அப்படி இல்லை, அவன் கொடுத்து அஜெண்டாங்க. அவன் என்ன மயிர் போய் அவனுக்கு போய் வியாபார நோக்கம்னு அடுத்த மாதம் நடத்துறா பேப்பையில். அடுத்த மாதம் நடத்து. இந்த மாதம் தானே சம்மர் இல்லை. ஒரு வெங்காயம் இல்லை தம்பி. மே 18 தான் நடத்துவீங்களா? ஏன் உங்களுக்கு பெட் மாஸ் லைட்டு தான் வேணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு அந்த வழி புரியுதுங்க. 1.25 லட்சம் பேர்த்தனுங்க அலை கொடுத்துட்டு இன்றைக்கி சாக கொடுத்துட்டு இன்றைக்கி 15 வருஷமாக ஐநா மட்டத்தில் போராடுறவங்க, ஒரு நியாயம் கேட்டு போராடுறவங்க. என்ன அதுக்கு இவன் என்ன பண்ணுறான்? இந்த விஷால் ரெட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை கூப்பிட்டுக்கிட்டு அதையே தேதியில் தான் நடத்து வரான் போயிட்டு. என்ன அவன் அறிவிச்சிருக்கான். இப்போ தெரியுதுங்களா தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த மண்ணை நாம் தமிழ் கட்சி ஏன் ஆள துடிக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த மண்ணை ஒரு தமிழன் ஆண்டிருந்தா இந்த நிலை வருமா? இந்த தைரியம் உங்களுக்கு வருமா? அப்போ ஆள்றவர் எங்கால் இல்லை. அதனால் வந்து ஆட்சியின் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிற திமிரில் நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உறுதியாக சொல்கிறேன், என்ன தம்பி விஷால் அவர்களே, உங்கள் மனசில் நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உன் படம் ஓடாது. என்ன இப்போயே தெரியும், அண்ணன் சீமான் ஒரு வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டு நின்றுட்டுருக்கான். மற்ற அரசியல் தலைவர் மாதிரி அண்ணன் சீமான் கிடையாது. ஒரு பெரிய தலைவன். எங்கள் தலைவன் என்ன சொல்லியிருக்கான்? மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல்னு சொன்ன தலைவன் தம்பி செந்தமிழன் சீமான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன இன்றைக்கி உலக தமிழர்கள் எல்லாமே ஒட்டுமொத்த தமிழமும் இன்றைக்கி நாங்கள் அப்படியே கூணி குறுகி 1.25 லட்சம் பேர்த்த சாக கொடுத்துட்டு அந்த ஒரு நாளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறோம். எம் இனம் இப்படி துன்பப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே தனுஷ்கோடியிலிருந்து 23 கிலோமீட்டர் இருக்கிற இந்த ஈழ மக்களை கொன்று ஒழித்தது யாரு? இந்த காங்கிரஸும் இந்த கருணாநிதியும் தான். ஒன்றும் கிடையாது. இவங்க தூண்டுதலை தான் வந்து 23 நாடு சேர்த்து சண்டையிட்டு என் இனத்தை கொண்டு ஒழிச்சான். என்ன கண்முன்னே அதை ஊடகத்தில் காட்ட மறைச்சான் அன்னைக்கு ஆண்ட துரோகி கருணாநிதி. இதுதான் உண்மை. இந்த வரலாறை இப்போ கடத்துகிறோம். அதுக்கு அது தடுக்கிறான். இங்கே தமிழுக்கு நடந்த இந்த இனப்படுகொலையை, மீளா துயரத்தை, என தாங்க முடியாத துயரத்தை அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்துகிறோம். அதை தடுக்க பார்க்குது ஒரு எப்படி சொல்றது திராவிட கும்பல். இதற்கும் திராவிட கும்பலுக்கு என்ன சம்பந்தம்? எங்க கலை நிகழ்ச்சி நடத்துறவங்க தானே. எங்க குடும்பம் என்னதுங்க? தமிழ்நாடு என்பது குடும்பம் என்னது? நான் குடும்ப தலைவன் இப்போ இருக்கேன்னா யார் இருக்கா? ஐயா மு க ஸ்டாலின் இருக்காரு. அப்போ அவர் ஒரு மாநிலத்தை அவர் ஒரு ஆள் வேண்டும் வந்து தார்மீக உரிமைங்க. இப்போ என் மாநிலத்தை ஏன் வந்த போன ஆள்றான்? இப்போ ஆந்திராவை விட்டுருவியா? 5 வருஷம் ஆள் விட்டுருவியா? விட மாட்டேன்ல. அப்புறம் போக வேண்டியதானே. அப்போ 70 வருஷம் அப்படி தொங்குறீங்க. அப்போ என் மண்ணை நான் பாதுகாத்திருப்பேன்ல. எனக்கு ஒரு மீளா துயருங்க. பெரிய ஒரு இனப்படியில் நடந்து நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதை ஒவ்வொரு ஆண்டும் மே 18 வந்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் மாபெரும் ஒரு எழுச்சி பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மடைமாற்றம் செய்கிறான் பாருங்க. யாரு? விஷால் ரெட்டி. நாங்கள் எவ்வளவோ பெரிய பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் பார்த்தவங்க. இவன் வந்து ஒரு சுண்டக்காப்பைய வந்து ஒரு பெரிய ஒரு என்ன அது அது என்ன கலை விழாது? ஜாலி, கோடையில் ஜாலி. ஓஹோ, கோடையில் பாடியா? கோடையில் ஜாலி பார்த்துக்க, வந்துருச்சு தெரியாமல் அந்த மாதிரி ஆயிரும். என்ன சீமான் தமிழ் பார்த்தீங்களா? அந்த ஜாட்னு ஒரு திரைப்படத்தை வந்து பார்த்தீங்களா? அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த படத்தை அப்புறப்படுத்தினாச்சு. சீமான் என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை
ஒரே ஒரு அறிக்கை விட்டால் போதும், சின்ன பின்னமாயிடுவேன். எப்படி சின்ன பின்னமாயிடுவேன். என்ன இது எங்க மண். இது இலங்கையில் நடத்தினப்ப எதிர்ப்பு வந்தது சரி, தமிழ்நாட்டில் தானே நடத்துறாங்க. நீ இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல விக்னேஷ், நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ எப்படி சொல்கிறது, உன் பெரிய மகனை சுட்டு கொண்டா உன் சின்ன மொழிக்கான அலுவலக்கார மாதிரி இருக்கு அந்த அம்மா பார்த்து. இது என்ன கேள்வி இது? எங்க அது தமிழங்க, நாங்களாம் ஒரு தாய் பிள்ளைங்க, ஒரு ரத்தமுங்க, தொப்புள் குடி உறவுங்க. அவங்க வேற நாங்கள் வேற இல்லைங்க. என்ன அங்கே நாங்கள் 1.25 தமிழை சாவை கொடுத்துட்டு அழுதுட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நாங்கள் வந்து கதை விடுறாங்க. என்ன ஜாலி திருவிழாவா? செஞ்சு விட்றோம் பார்த்துக்க. போன வருஷம் இதே இலங்கையில் நடந்த இதில் பெருசாக அவங்க கலாமாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக விரோதிகள் வந்து எங்களை தடுக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இறங்கி ஆஸ்திரேலியாவிலேயே வந்து கோர்க்குப்பேட்டில் சீசன் டிக்கெட் எடுத்து வந்துட்டு உள்ள நுழைத்தாங்க. இதெல்லாம் வந்து பேய்க்காது தம்பி. நான் சொன்னேன், கலா மாஸ்டர் அவங்க ஆளு, கலா மாஸ்டர் அவங்க ஆளு. அவங்க உண்மையிலேயே கலா மாஸ்டர் ஒரு தாயலம் கொண்ட ஒரு பெண்மணியை இருந்தாக்க உடனே கொத்து கொத்தா வித்து சாகராடா இந்த நிகழ்ச்சி தேவைன்னு சொல்லி போயிடுவாங்களா? இன்னைக்கு சொல்கிறேங்க, இந்த நேற்று ஒரு அறிக்கை நாங்கள் பார்த்தேங்க. நம்ம சகோதரி நடிகை கஸ்தூரி அம்மா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு அறிக்கை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கல்லூரியின் என்ன பட்டமளிப்பு விழாக்காக என்னை அழைச்சாங்க. எனக்கு சரியாக தெரியல. என்ன நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுது அந்த திட்டமிட்டு மே 18 அன்றைக்கு தமிழுடைய உணவெழுச்சியை என்ன கேவலப்படுத்தும் வகையில் திட்டமிட்டிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. நான் ஒரு தமிழச்சி, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன். இப்போ யாரு? நான் என்ன சொல்கிறேன், கஸ்தூரி வந்து அப்போ அந்த போஸ்டரை பார்த்துருக்க மாட்டாங்களா? அனுப்பும்போதே அந்த இன்விடேஷனோட தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏங்க அங்கே ஒருத்தர் இருக்காங்க, அவன் யார், விஜய்கிட்ட வந்து வேலை பார்க்குறான் அந்த ஆள். அவன் பேர் எங்க அந்த அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க? ஆமாம், நிகழ்ச்சி நடத்துகிறவன் பேர் வந்து நல்ல பேருங்க, பிடி செல்வகுமார். அவன் பேர் பிடி செல்வகுமார். அவன் பேர். அவன் தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நடிகையாக பார்த்து பணம் தர்றான். ஒன்றுமே வாங்க பணம் தரேன் வாங்க. ஆமாம், யாரும் இல்லை, அவன் தான் எல்லாமே. இந்த செய்தி வருதுங்க, நம்ம நேராக பார்க்குறோமா? அந்த அயோக்கியா இப்போ எப்படி தெரியாது. ஏன்னா உண்மையிலே தமிழ்னா சந்தேகம் தான் எனக்கு. ஏன்னா நான் கொதிக்கிறேன்ல, எனக்கு முறுக்கு ஏறும்லங்க. நாங்கள் வலியோடு நிற்கிறோமுங்க. இவ்வளோ பேர்த்த பலி கொடுத்துட்டு 15 வருஷமாக அதுக்கு தீர்ப்புக்கு போராடுறவங்க நாங்கள் ஐநா மட்டத்தில். அப்போ தமிழ்னா ஒரு திமிரு, ஒரு வலி இவ்வளோ இருக்குது எங்களுக்கு. அப்போ உனக்கு இல்லை பத்தியா? அப்போ நீ தானே ஒவ்வொரு நடிகையாக போய் கூப்பிட்ற. இங்கே பதிவு வருதா இல்லையா? எல்லா சமூக வளத்துலையும் பேசுகிறாங்க இல்லையா? உனக்கு மட்டும் ஏன் அந்த மான உணர்வு இல்லாமல் போச்சு? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ உன்னை வந்து யாரோ ஈக்குறான். அப்போ நீ காசுக்கு வந்து நீ மாடி கும்பலன்னு சேர்ந்துட்ட. நீ சேர்ந்தாலும் ஐயா பிடி செல்வகுமார் அவர்களே, ஐயா விஷால் ரெட்டி அவர்களே, இன்னும் என்ன சொல்கிறது, அந்த வளையத்துக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், அந்த தேதியில் நிகழ்ச்சி நடத்தினா அடித்து விரட்டப்படுவீர்கள். நீங்கள் திட்டமிட்டபடி மே 18 அன்று அந்த கல்லூரியிலே நீங்கள் நிகழ்ச்சி நடத்தினால் நாம் தமிழர் படையால் அண்ணன் செந்தமன் சீமான் தம்பியால் நீங்கள் அடித்து விரட்டப்படுவீர்கள். இதை எழுதி வச்சுக்கோங்க. இதில் மாட்டு கருத்தியால் நான் பகிரங்கமாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இல்லாமல் அச்சப்பட்டு நாங்கள் வந்து பயப்படணும். யாரா நீங்களாம் வரீங்க? ஏதோ வர்றீங்க, வாழ்கிறீங்க, வசதியாக ஆண்டுட்டு போகிறீங்க. நாங்கள் விலகி போயிட்டுருக்கோம். அப்புறம் கூடுதலாக படம் காட்டுறீங்க. படம் அந்த தென்னிந்திய திரைப்பட சங்கமா அந்த பேர் மேலே மாற்றி விடணும். இவெல்லாம் தட்டி விடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா சும்மா ஏன் தமிழ்நாடு திரைப்பட சங்கம் வைக்க வேண்டியதானே? ஏன் தமிழன் காசு இனிக்குது, தமிழன் சோறு இனிக்குது, தமிழன் தண்ணி இனிக்குது, தமிழ் இனிக்கலையே அவனுக்கு? கசக்குதா அவனுக்கு? இதெல்லாம் மாற்றிக்கணும். நீ மீண்டும் 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 விசாலர்களே, இங்கே தமிழை சீடாக இருந்த ஒரு திரையரங்கில் கூட அவன் படம் கூடாது. விசால் படம் ஒரு தேட்டரில் கூட படம் கூடாது. பார்த்துக்க. என்ன இதுக்கு மேலே எச்சரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அவளை பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி நீ இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. நான் பேசுறதால உனக்கு தான் பெருமை. இவ்வளோ நேரம் அவனை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன அவன் என் மண்ணுக்கு சொந்தக்காரன் கிடையாது, என் உறவுக்கு சொந்தக்காரன் கிடையாது. அவனை பற்றி இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பேசுகிறோம்னா இது அவனுக்கு தான் பெருமைங்க. இது நம்மளை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு. நாங்களாம் ஆளுமைங்க. சீமான் தம்பி ஒன்று கிடையாது. சீமான் தம்பிங்க நாங்கள். என்ன சொன்னால் போதும் செஞ்சு விட்ருவோம். சொன்னால் போதும் செஞ்சு விட்ருவோம். நீ அப்படியா எங்கிட்ட உட்காந்துட்டு இப்படி பேர் கொடுக்குறது? வாயம் பாப்பா வா நடத்து. நீ உண்மையிலே நல்ல ஐயா ஜிகே ரெட்டியோட பையன் விஷால் ரெட்டி அவர்களே, உனக்கு நெஞ்சில் ஒரு துணிவு இருந்தா திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சி நடத்தி பார்ப்போம். போன வருடம் இந்த நிகழ்ச்சி வந்து இலங்கையில் நடத்தப்படக்கூடிய அடிப்படை தேவை என்னவா இருந்தது? அங்கே என் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களாம் அடிச்சு ஓட விட்டாங்க. ஊடகம் மறைச்சிருச்சு.
ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஆனா கலா மாஸ்டர் வெளி வந்து இல்ல ஊடகம் அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் தான் அவங்கள பத்தி சொல்லிட்டேங்க. கலா மாஸ்டர் காசுங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் ஆட வைக்க வேண்டியது, அந்த காசை ஃபுல்லாக பங்கு போட்டுக்க வேண்டியது. கலா மாஸ்டர் அவங்க ஆளுங்க. என்ன இல்லைன்னா கொத்து கொத்தா இனம் கொண்டு வச்சு சாகும்பொழுது நீ டான்ஸ் தான் ஆடினியா இல்லையா? அப்போ உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ ஏழை தான் ஆடுவியா? ஏன் ஆளாக இருந்தா அழுதுருப்ப. என் தம்பி முத்துக்குமார் தீ குளிச்சான் பாருங்க, அவன் தமிழன், அவனுக்கு துடிச்சுது, நாங்களாம் அழுதோம் கதறணும். என்ன உனக்கு துடிக்குமா? நீ ஆள் இல்லை ஓரம். அப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிற இந்த விஷால் இவங்க எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? அதுக்கு தாங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான். இப்போ இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏன் அந்த மே 18 ஏற்ற ஆடுவாங்களா? பெரிய கோடையில் ஒரு ஜாலிலாம் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு இது தெரியாமல் அந்த 19, 20 அப்போ 21, 22 அங்கே ஆட மாட்டாங்க. அந்த பெட்மால் சைடு தான் வேணும் அவங்களுக்கு. குச்சி வயசு தான் பிடிச்சுவாங்க கையில், வேற வயசு கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய குடும்பங்க, கேவலம்ங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு வசதியாக வாழ்ந்துக்கிட்டு எங்களை சீண்டி திமிரு தானே உனக்குது. தமிழ்நாட்டில் நீ வாழ்ந்துக்கிட்டு எங்களை சீன்ற நீனு திமிரா இல்லையா? அது இதெல்லாம் வந்து அப்படியே அடைக்கணும். தொடர்ந்துச்சு நீ நம்பிக்கிட்டு இருக்க, திராவிட மாடல் ஆட்சி இருக்குது, ஐயா முதல்வர் விற்க வச்சுட்டு ஜம்முன்னு குந்திருக்காரு, நம்மளே அப்படியே காப்பாற்று. 8 மாதம்யா முடிஞ்சு வச்சு. எவ்வளோ நாள்? 8 மாதம். அதுக்கப்புறம் ஊற்றி உன்னை மூட்டை கட்டி சுருட்டி கிராச போகிறான். அப்புறம் படம் சுத்தமாக ஓடாது. நீ கோடி கோடியாக வச்சிருப்ப. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு வரலாறு. இந்த நடக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நிரந்தரம் நினைக்கிறீங்க, ஒரு போதும் கிடையாது. திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் கடைசி ஆட்சி, சத்தியமாக சொல்கிறேன். என்ன அதுக்கப்புறம் மூட்டை கட்ட போகிறீங்க தெரியும். என்ன அதால் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து நம்ம ஆட்சி நினச்சிட்டு நீங்கள் ஆட்டம் விடாதீங்க. அந்த அதிகாரம் உங்களை காப்பாற்றாது. இந்த அதிகாரம் இருக்க போது வெறும் 8 மாதம். அதுக்கப்புறம் நாங்கள் இருப்போம், நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ இந்த மே 18 என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி மே 18க்கு நான் இப்போ சொல்கிறேன், ஐயா வாங்க, வசதியாக வாழுங்க, எங்களை ஆள விடுங்க. 2வது, எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு வாழ்வியல் இருக்குது, ஒரு தொண்டு தொட்ட வேளாண்மை இருக்குது. நாங்கள்லாம் பூர்வக்குடி மக்கள். நாங்கள்லாம் இது தமிழர் பூமி, தமிழ்நாடு. அப்படித்தான் நாங்கள் வந்து 1.25 லட்சம் உசுறுகளை சாவை கொடுத்துட்டு தவிக்கிறோமுங்க. என்ன அன்னைக்கு இங்கே ஒரு மானத்தமிழன் யாழ் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமன் ஆண்டு இருந்தா தொற்றுப்பியா? ஈழ தொற்றுப்பியாப்பா? என்ன உனக்கு விட்டுருப்பாமா? அப்போ எங்கள் ஆள் இல்லை. அன்னைக்கு யார் இருந்தா? துரோகி கருணாநிதி இருந்தார். துரோகி கருணாநிதி இருந்தார். என்ன போட்டார் பாருங்க, உண்ணாவிரதம். இங்கே ஒரு அம்மையார், இங்கே ஒரு அம்மையார் பார்த்துருப்பீங்க. நாடகம். அவர் மிகப்பெரிய வசனகர்த்தா, அவர் பெருசாக எழுதுவார். அப்படியே நாடகம். எவ்வளோ நேரம்? வெறும் 13 நிமிஷம் ஒரு உண்ணாவிரதமா? 13 நிமிஷம் ஒரு உண்ணாவிரதம் இருப்பார். என்ன நாங்கள்லாம் கிராமம் இல்லைங்க, காலையில் பழைய சோறையும் ஒரு வெங்காயத்தையும் தின்ட்டு போயிட்டு பொழுதா பொதுக்கி நாங்கள் அணையெடுப்போங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பாருங்கள், சுத்த பொட்டல் காடுங்க, கருவேலி காடு. எத்தனை மணிக்கு வரும்? 2 மணிக்கு கழிச்சு விடுவாங்க. நாங்கள் குளிச்சுட்டு விடுற மணி 3 ஆகும். அங்கே என்ன இருக்கும்? அந்த பழைய சோறும் பச்சை மிளகா தான் இருக்கும். அப்படி குடிக்கிறவங்க ஒரு 13 நிமிஷம் ஒரு உண்ணாவிரதம். அது பெரிய வரலாற்றில் ஒரு பதிவு. இதெல்லாம் ஏன்? எங்கள் அதிகாரத்தை பிடிங்கிட்ட, நீ ஆட்டம் போடுற. இப்போ கடைசி எங்கே வந்துட்ட? எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் ஒரு மே 18 உலகமெல்லாம் பறவை வாழ்கிற புலம்பெயர்ந்த தமிழன் பூரா கதறி அழுற, கட்டி பிடிச்சி அழுற நாளுங்க அது. அது ஒரு சந்தோஷம் நாளா? நாங்கள்லாம் கட்டி பிடிச்சி அழுவோம், நீ அவுத்து போட்டு ஆட்டம் போடுவியா? பிச்சை எடுத்துறோம் உன்னை. என்ன அறிவில்லை உனக்கு? யோசிக்க வேண்டாம். இது யார் நாடு, யார் மண்? இது அவனுக்கு என்ன பெரிய துயரம் இருக்கு? யோசிக்க வேண்டாமா? அப்போ திட்டமிடனா? அப்போ என்ன பண்ணுற? அப்போ திட்டமிட்டு அந்த மே 18 வந்து மடைமாற்றம் பண்ணுறியா இல்லையா? விட்டுருவோமா? நீ பண்ணுறான் ராஜா. இப்போ இங்கே உங்கள் காலம் அல்ல, அண்ணன் செந்தமன் சீமான் காலம் அல்ல. புரிஞ்சுக்கணும், இது யார் காலம்? இது அண்ணன் செந்தமன் சீமான் காலம். இது வேரோட அப்படி எஞ்சிருவோம். என்ன பேசாமல் அடக்கோட்டமாக வந்துட்டு பேசாமல் போயிடணும். சும்மா சும்மா சீண்டுனா இப்போ எங்கே வந்துட்ட? நாங்கள் திரும்பவும் பதிவு பண்ணுறோமுங்க. நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இல்லை. பானிபூரி பக்கத்துக்கு வந்த பிள்ளையா? மண்டிட்டு வாழ்வதை விட 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 சண்டையிட்டு சாவதை மேல்னு சொன்ன தலைவனோட பிள்ளைங்க நாங்களாம். மண்டிட்டு வாழ்வதை விட
சண்டையிட்டு சாவதே மேல் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவன் வழி வந்த தம்பி அண்ணன் செந்தமன் சீமாவுடைய தம்பிகள் நாங்கள். அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறதா நாங்கள் செய்வோம். எங்களுக்கென்று வழி தோய்ந்து நாங்கள் நிற்கிறோம். என்ன இதில் குறுக்கிட்டீங்க, நாங்கள் மற்ற பிரச்சனை அணுகிற மாதிரி அணுக மாட்டோம், இதுக்கு வேற மாதிரி அணுகுவோம், பார்த்துக்குங்க. போன வருஷம் இந்த நிகழ்ச்சியை வந்து இலங்கையில் நடக்கும்போது குஷ்பு தொகுத்து வழங்குறதா இருந்தது, அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அது ஏன் அப்படி? இல்லை அவங்க அலர்ட் ஆயிட்டாங்களா? அதே மாதிரி கஸ்தூரி அலர்ட் ஆயிட்டாங்க? அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஊடகம் இப்போ தம்பி கேட்குறாரு, நான் பதில் சொல்கிறேன். அப்போ நானும் தரவு இல்லாமல் சொல்ல முடியாது. எனக்கும் சில தரவோடு நான் பேசுவேன். குஷ்பு அம்மாவை போயிட்டு இந்த அம்மா வந்து மேடம் அம்மா வந்து கூப்பிட்ருக்காங்க, கலா மாஸ்டர். அந்த காங்கிரஸ் அப்போ அந்த அம்மா குஷ்பு அங்கே இருந்திருக்காங்க, அந்த கட்சியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இனப்படுகொலையை, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை குஷ்பு அவங்க தப்பாக பேசியிருக்காங்க. அந்த மக்களுக்கு கலங்கப்படுத்துகிற மாதிரி, அந்த மனசை கலங்கப்படுத்துவது போல பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்த இயக்கம் அப்படி. அப்போ காங்கிரஸில் இருந்து குஷ்பு அம்மா தப்பாக பேசியிருக்காங்க. இப்போ கலா மாஸ்டர் கூப்பிட்றாங்க, அம்மா நீங்கள் தான் வந்து இதை தொகுத்து வழங்கணும் இதை அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அப்போ இந்தம்மா சொல்லிடுச்சு, நான் ஏற்கனவே வாயை விட்டேன், அங்கே வந்த வாயை உடச்சி விடுவாங்க, என்ன நான் வரல சாமி நீ விட்டுரு, நான் வந்தேன் நான் இதை ஏதாவது பேசி ஒன்று வச்சுக்க, அப்போ இது பெரிய விஷயமாயிடும், வேண்டாம், நான் பேசுனது தவறு, இதுக்காக நான் வந்து உண்மையில் வருந்துறேன், ஆனால் அதனால தான் இந்த நிகழ்ச்சி நான் பங்கெடுக்க முடியாது. அவங்க இப்போ அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்களே, அதுதானே கௌரவம். இப்போ நீ போய் அசிங்கப்பட்டு வர்றதே சரி, நம்ம மேலே தவறு இருக்குது, நம்ம ஏன் போகணும், அப்படி ஒதுங்கி பார்த்தனால தானே. என்ன அப்படி தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தயவு செஞ்சு தேதியை மாற்றிக்கிடுங்க. நான் வந்து அந்த நட்சத்திர கலை விழாவா நடத்தாதுன்னு சொல்லலை, அங்கே நடத்தாத, அன்னைக்கு நடத்தாத. ஏன் அங்கே நடத்த வேணாம்? ஏங்க அது சீப்பாக 1900 தொடங்கிய ஒரு கல்லூரிங்க அது. அவர் இருந்தால் விட்டுருவாரா? ஐயா சீப்பாக 1900 இருந்தாங்கன்னா அவர் பேரில் இருக்கிற கல்லூரியில் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆடல் பட நிகழ்ச்சிக்கு அவர் இடம் கொடுப்பாரா? அடிச்சு விட்டுருவாரு. இப்போ சொல்ல வேண்டியது நிர்வாக சீர்கேடு ஆகி போச்சு. ஐயா இப்போ இல்லை, அதால் வந்து இவங்கெல்லாம் மண்டே கழியிருப்பாங்க, போய் நாங்கள் அத்தனை கோடி தாரோம், இவ்வளோ தாரோம், ஏதோ பேசியிருப்பாங்க. இந்த பிடி செல்வகுமார்லாம் பேசியிருப்பான் போய். பேசிட்டு அவங்களும் சரி நம்மளும் நிதி பற்றாக்குறையாக இருக்குது, சரி கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்கிறாங்களேன்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதை இவங்களோட நோக்கத்தை அவங்க பார்க்கல. இவன் குறிப்பாக அந்த மே 18க்கு ஏன் வாரான்னு அவங்க புரியலை. அது யார் தான் புரிஞ்சிருக்கோம், ஐயா சீப்பா 1000 தான் புரிஞ்சிருக்கோம். இப்போ அந்த கல்லூரிக்கு பணம் தேவை, அந்த பணத்தை அவன் தாரம்னு சொல்லிட்டான், அதுக்காக தான் வந்து ஒத்துக்கிட்டாங்களே தவிர மற்றபடி இல்லை. இப்போ நம்ம சொல்கிற ஒரே கோரிக்கை, ஐயா நீங்கள் 1000 நிகழ்ச்சி வைங்க, எங்கே வேணாலும் வைங்க ஐயா, அமெரிக்கா வைங்க, ரஷ்யா வை, ஜப்பான் கிப்பான் எங்கூட வைங்க, என்ன இல்லை கொண்டுட்டு போய்ட்டு இந்த அது என்னது மூலகோத்தில் சுருக்காட்டுக்கு பாருங்கள், அங்கே கூட வைங்க, அங்கே நிறைய செத்து போன பேய்கள் நிறைய கிடக்கு, அதெல்லாம் டிக்கெட் வேணும் வந்து பார்க்கும். ஏன்னா உங்கள் முகரட்டை நாங்கள் பார்க்க முடியாது, எல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் காரி முடிஞ்ச முகரட்டெல்லாம் இந்த விசாலெலாம் பாருங்க, அன்றைக்கி வர்றாங்க, நீங்கள் நம்ப மாட்டேன் தம்பி, நடுக்குது அப்படியே எச்சி வந்த மாதிரி இப்படி நடுக்குதுங்க. என்னாச்சுன்னு அவனுக்கே தெரில. அவன் அந்த கண்டிஷன் வந்துட்டு பொட்டாம் பாருங்க போடு, மே 18 பிச்சை ராஸ்கல் பண்ணலாம். மரியாதை முக்கியம். என்ன ஆட்டம் போட்டுருங்க, வந்து எங்கே ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழர் உணர்வுகள் கொச்சைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும், இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்? அதிகாரம் தாங்க, வேற என்னங்க இருக்கு? அதிகாரம் தாங்க, வேற என்ன இருக்கு? உடனே கிடச்சிருமா அதிகாரம்? நான் என்ன சொல்கிறேன், நான் அண்டை வீட்டில் கேட்கலையே, நான் கேரளாவிலையா போயிட்டு ஐயா எங்களை கொஞ்சம் ஆள விடுங்க கேட்குறேம்மா, சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை கர்நாடகாவில் போய்ட்டு ஆள விடுங்க கேட்குறேம்மா, கேட்கலையே. ஏன் மண்ணுங்க இது, ஏன் வீடுங்க இது, இதை நீ பிடிச்சிக்கிட்டு என்ன சும்மா இது ரொம்ப தம் கட்டுறீங்க? நான் பல முறை சொன்னதாங்க, என்ன இந்த அதிகாரத்தை நீ வச்சுட்டு இருந்தாக்க நீ இந்த மாதிரி ஆடல் பல நடத்தலாம், ஏன் நாளைக்கு எங்களை சுட்டு கூட கொள்ளலாம். ஏன்னா அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. இந்த அதிகாரம் இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் ஐயா அம்பேத்கர் அனைத்தும் எளிமையானதுங்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்னொன்று எனக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னாக்க, அப்போ நம்ம இழந்து விட்ட உரிமைகளை வந்து மண்டிட்டு பெற முடியாது, பிச்சை கட்ட பெற முடியாது, சண்டையிட்டு தான் பெற முடியுங்கிறாரு. அப்போ போராட்டத்தை வேணுங்கிறாரு. அப்போ நமக்கு முன்னவங்க இப்படி சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. இப்போ நான் ஏன் ஆள் துடிக்கிறேங்க, வேற என்ன தப்பு இருக்குது? இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எல்லாரும் பேசுகிறாங்க, அண்ணன் சீமானை வந்து அவர் இனவாதம் பேசுகிறாரு, இது பேசுகிறாங்க. சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னே
தண்ணி கேட்டோம் கர்நாடகாவில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த நம்ம முதலமைச்சரை பாடை கட்டி தூக்கி செருப்பாலை அடித்தான், பார்த்தீங்களா? நாய் கழுத்தில் ஐயா முதலமைச்சருடைய படங்களை ஒட்டி அந்த நாயை வெடியை பற்ற வச்சு மேலே போட்டான். அந்த நாய் பயந்து துள்ளி குச்சி ஓடிச்சு. அப்போ எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க அன்றைக்கி. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அரசியல்வாதி, ஒரே ஒரு கட்சி, ஒரு தலைவர் யாராவது ஏப்பா ஒரு முதலமைச்சரை போய் இப்படி பண்ணல கேட்ட ஒத்தாள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஆள், ஒரே ஒரு மனிதன் கேட்டாங்க, நான் சந்திரன் சீமான். ஒரே ஒரு மகத்தான மக்கள் தலைவன் கேட்டான், ஒரே தலைவன் தான் அண்ணன் சீமான். 1000 இருந்தாலும் எங்களுக்குள்ள அனைத்து கொள்கை கோட்பாடுகள் பிரச்சனை இருந்தாலும் எனக்குமே அவர் தான் முதலமைச்சர். அவரை அடிக்க நீ யாருன்னு கேட்டார். அதாங்க சீமான். ஏன்னா நாங்களாம் மானத்தமிழர்கள். அடுத்தவங்க சாட்டை போகிறாலும் நம்ம கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல். இந்த மண்ணை காப்பாற்றணும், இந்த மலையை காப்பாற்றணும், இந்த இயற்கையை காப்பாற்றணும். இப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு குடிநீர் வேணும், நல்ல கல்வி வேணும், நல்ல மருத்துவம். நாங்கள் போராடுற பிள்ளைங்க. அப்போ நாங்கள் எங்கள் வேலை போய்கிட்டு இருக்கோம், எங்களை போய்ட்டு அவதூறு பேசுவது. இப்போ ஒரு கட்சி என்ன பண்ணால் அரசியல் பேசும்போது கருத்தியல் பேசுங்க. சீமான் 5 வருஷம் ஆண்டாரே, இத்தனை லட்சம் ஊழல் செய்து விட்டார், அவர் இல்லாக இப்படிலாம் தவறாக நடந்து போச்சு, இல்லை அவங்க மந்திரி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும்ல. அவர் ஒன்றுமே இல்லை. ஆனால் அனைத்து கேள்விகளும் சீமான் நோக்கி தான் பாயும். பார்த்துருங்களா? அப்போ எதுக்கு பாயுது? அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய தலைவனை வளர விட்டுறவே கூடாது. அப்போ இந்த சிஎம் சீட்டை கெட்டே பிடிச்சி தொங்கணும்னா சீமான் மாதிரி ஆளுங்களை விட்டுறக்கூடாது. அப்போ சீமானை அப்போ அழுத்தணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே அண்ணன் நக்கீரன் கோபாலுக்கு அடுத்து அதிகமாக வழக்கு வாங்கினது அண்ணன் மட்டும் தாங்க. என்ன செஞ்சார்? அப்படி தனக்கு சொல்லி சேர்த்தாரா? இல்லை யார் குடும்பத்தை கெடுத்தாரா? இல்லை மண்ணாளி விற்றாரா? இல்லை மலையை வெட்டி விற்றாரா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை பரந்தூரில் விமான நிலையம் கட்டணம் போய் நின்னாரா? இல்லை விவசாய பூரா பிடிச்சி குண்டாஸ் போட்டாரா? இல்லை கள்ளச்சாராயம் குடிக்க சொல்லி சாவடிச்சாரா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஸ்ப்ரிங் வாட்டர் விற்றாரா? என்ன செஞ்சார்? எதுக்கு இத்தனை வழக்கு? தமிழ்நாட்டை ஒரு தமிழ் மகன் வந்துட்டான், இதை விட்டுறக்கூடாது. இதைத்தான் 1000க்கு மேற்பட்ட வாடகை வாய்களை வச்சுட்டு பேச வச்சு அவதூறை பரப்புவது. அவர் அங்கே வச்சிருந்தார், இவரை வச்சிருந்தார். இந்த ஹோட்டல் நடந்தது என்ன? இவ்வளோ அவதூறு. அவரவர் மண்ணை அவரவர் ஆளு என்ன தவறு இருக்கு? விட்டு போக வேண்டியதானே? இங்கே தான் இந்த அதிகாரத்தில் தான் பிரச்சனைங்க இருக்குது. மற்றபடி இப்போ இதெல்லாம் தெரியாமல் நினைக்கிறீங்களா? இந்த பெரிய முதலமைச்சர் சின்ன முதலமைச்சர்லாம் தெரியாமல் நடக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயா உதயநிதிக்கெலாம் தெரியாது. ஒரு திட்டமிட்டு மே 18க்கு ஒரு நிகழ்வு இப்படி இந்த விசால் பண்ணுறாரு, அவர் தெரியாமல் இருக்கா? எல்லாம் தெரியும். எவ்வளோ அமைப்பு இருக்குங்க. சைபர் கிரைம் இருக்கிறாங்க, ரா அமைப்புங்கிறாங்க, அந்த அமைப்புங்கிறாங்க, உளவு பிரிவுங்கிறாங்க. ஒரு கர்மத்தை நான் பார்த்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சலாம் எங்களை விட்டுருங்கப்பா சாமி, எங்களை விட்டுருங்க. இதுதான் நம்ம கேட்குறது. அவங்களாம் ரசிக்கிறாங்க பார்த்து. சரி, அப்படி ஏன்னா இவங்க தாத்தா தான் முதல் குற்றவாளியை. 1.25 லட்சம் பேர் சாவை கொடுக்கும்போது முதல் குற்றவாளி இவங்க தாத்தாங்க. அப்போ என்னாவது? அந்த நாளை மழுங்கடிக்க செய்வது, அப்போ மடை மாற்றுவது. அப்படியே ஒரு இந்த மாதிரி விழாக்கள் நடத்திட்டு அப்போ மக்கள் மனசில் அதை எடுத்துடுறது. இப்போ நம்ம மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தம்பி. அது என்ன நோயின்னு சொன்னாக்க மறதி. இங்கே பாருங்க, விழுப்புரத்தில் சேத்துக்குன்னு அடிக்கிறான் பொன்முடி மேலே. அதை பழவாக பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மாலை பாருங்கள் துறைமுக ரோட்டில் ரைடுங்க. அப்படி அதை விட்டான், விழுப்புரத்தை விட்டாங்க. கண்டுக்கவே இல்லை, யாருமே கண்டுக்கல. சேத்தவர் அடித்தானோ எதை கண்டு அடித்தானோ அதை அப்படியே விட்டான். இங்கே வந்துட்டான் துறைமுக வீடு ஈடு ரைடு. அப்புறம் மாலை என்ன பண்ணிட்டாங்க, நிர்மலா சீதாராமன் சந்திப்பு துறைமுருகனுக்கு. அப்போ அதை விட்டான். இப்போ எதெல்லாத்தையும் விட்டு இந்த விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி காணும், சவுக்கு சங்கர் மேட்ரு காணும், ஆம்ஸ்டாங் கொலை மேட்ரு காணும். யார் கொன்னா, என்ன ஆச்சு? அவ்வளோதான். ஒரு செய்தியை மடை மாட்டுவதற்கு இன்னொரு செய்திங்க. இப்படி தான், எப்படி சொல்லுங்க பார்ப்போம். அப்படித்தான் இப்போ சராசரியாக 15 ஆண்டுகள் தாண்டிடுச்சிங்க இந்த மே 18 ஒரு செய்தி. அப்போ இதை மடை மாற்றுவதற்கு இப்போ வேறு செய்தி உங்களுக்கு கிடைக்கல. வேறு செய்தி
ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்க, ஐயா துறைமுருகன் ஏதோ மருத்துவமனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க, ஐயா நல்லா வந்தால் சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அப்படி ஒரு செய்தி வந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நல்லா வந்தால் சொன்னேன், புரியுது. அதுதான் இது வேற, நான் சொல்லிவிட போய் என்ன அப்படி இல்லை, ஐயா நல்லா வரட்டும், தப்பு இல்லை என்ன. அப்படி ஒரு செய்தி வந்தால் கூட நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமாக தான் நம்ம ஏற்றுக்க போகிறோம். ஒரு செய்தியை மடைமாற்ற இன்னொரு செய்தி, அப்படித்தான் மே 18 நடக்க வேண்டிய மிகப்பெரிய நாங்கள்லாம் கட்டி அழக்கூடிய ஒரு நிகழ்வை மடைமாற்ற தம்பி விஷால் ரெட்டி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம் அல்ல, காலத்தின் கொடுமை. இது போன்ற விஷால் போன்ற ஆட்களுக்கு இனிவரும் காலங்களில் எல்லாமே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இது போல தமிழனை சீண்டின நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்தவங்க கிடையாது. நாங்கள் அண்ணன் சீமான் தம்பிகள், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் ப்ரூஃப் பண்ணிருக்கோம். சும்மா இந்த காவல்துறைக்கு எங்களுக்கு வழக்கு போட்டுருவோம், இந்த படம் எங்கிட்ட ஓட ராஜா என்ன நீங்கள் வழக்கு போட்டு மிரட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா சீமான் தம்பிங்க எப்பொழுதும் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு ஒரு சீரிய நோக்கம் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு சீரிய நோக்கம் இருக்குது. அப்போ இந்த மண்ணை சொர்க்கம் போல் ஆக்கணும், ஒரு குட்டி சிங்கப்பூர் முறை ஆக்கணும். ஏன்னா எல்லா வளமும் எங்கிட்ட இருக்குங்க. நீர் வளம் இருக்குது, நில வளம் இருக்குது, எல்லா வளமும் என் மண்ணில் கொழிச்சு கிடக்குதுங்க. என்ன இன்றைக்கி பாருங்கள், நெய்வேலி லிக்விட் எங்கே இருக்குது? கரண்ட் எங்களுக்கா? யாருக்கோ? எல்லா வளமும் எங்கள்கிட்ட இருக்குங்க. அப்போ இந்த மண்ணை எல்லாமே சுரண்டி கொழுத்துவம் பூரா எங்களை வீழ்த்த பார்க்குறான். அது தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானுக்கு வரைக்கும் நடக்காது, நடக்காது, நடக்காது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி தம்பி.